படத்தோட ஸ்டார்டிங்ல பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அவரும் என்னோட அம்மா எனக்கு சில கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதையில டெவில் இந்த உலகத்துல இருக்கு, அது மனுஷங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க ஆத்மாவை எடுத்துட்டு போகும் அப்படின்ற கதையை என் அம்மா சொல்லுவாங்க. ஆனா அந்த கதையை கேட்க வேடிக்கையா இருக்கும். இப்போ ஒரு ஆள் ஒரு பெரிய பில்டிங் கீழே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க மேல இருந்து கீழே விழுதுறாங்க. அவங்க பாடி அங்க அந்த ட்ரக்ல விழுந்துருது. ஆனா அந்த சத்தம் அவர் கேட்கல, ஹெட்போன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த குரல்ல ஒரு குரூப்பா இருக்கிற ஆட்களை அந்த டெவில் பிடிச்சு வச்சது. ஒருத்தவங்க மூலியமா மத்தவங்களை தாக்கி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களோட உயிரை எடுத்தது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப 2 பேரும் கெஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருந்த அவருடைய அதெல்லாம் மறந்துடுறா, உன் நார்மல் லைஃப் பாரு, ஏன் இன்னுமே பழைய விஷயங்களை போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன சொல்ற, எனக்கு தெரியும் அந்த விஷயங்கள் நடந்துருச்சு, அவங்க மன்னிச்சுட்டு உன் புது வாழ்க்கைய பாரு, அதையே நினைச்சிட்டு உன்னோட கரண்ட்ல இருக்கிற லைஃபை ஏன் வேஸ்ட் பண்ற, அவங்க நீ மன்னிச்சுதான் ஆகணும் போது, பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, திரும்பியும் இந்த டாபிக் பத்தி எங்கிட்ட நீ பேசினா என்ன பார்க்கவே வராத, வேற ஏதாவது டாபிக் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசிட்டு இருக்காரு. இவர்தான் போலீஸ் ஆபீசர். சோ பேசிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது, உடனே வராரு. பிகினிங்ல ஒரு ஆள் மேல இருந்து கீழே குதிச்சிருப்பாரு. அவரோட பாடியை பக்கம் எங்களோட ஹையர் ஆபீசர் கூட்டிட்டு போறாங்க. சார் ட்ரக்ல அவரோட பாடி இருக்கு, இவர் மேல இருந்து குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஆபீசர் எட்டி பாக்குறாரு. அவரோட கையில மாலைகள் இருக்கு. ஆப்போசிட்ல இருக்க எல்லா பில்டிங்கும் பாக்குறாங்க. அது ரொம்ப ஹைட்டா இல்ல, மேல இருந்து கீழே விழுந்து பிராக்சர் வேணா ஆகலாம், ஆனா உயரெல்லாம் போக வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னவோ இந்த மாடியில வந்து இவர் கீழே விழுந்துக்க வாய்ப்பு இல்ல, வேற ஏதாவது ஹைட்டான பில்டிங்ல இருந்தா கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நடந்து போனான்னு நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பில்டிங்க பாத்தியா, கண்டிப்பா அதுல கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சார், அங்க விழுந்தா பாடி எப்படி சார் இங்க வரப்போகுது, யாராவது ட்ரக் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுருக்கலாம், என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை நோக்கி இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பில்டிங்கை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அங்க ஒரு லேடி வராங்க. இவங்க பேரு சாரா. அவங்க உள்ள வந்த பிறகு அங்க ஒரு செக்யூரிட்டி, மேம் இருங்க, இங்க என்ட்ரி பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போகணும் அப்படின்னும் போது, எனக்கு இங்க இருக்கிறது தெரியும், அவர்கிட்ட சொன்னாலே அவர் என்ன விடுவாரு என்னும் போது, மேம் யாரா இருந்தாலும் என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ள போகணும் அப்படின்றது சொல்றாரு. இவரோட பேரு பென். அப்படி அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க சைட் அடிக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் கிராஸ் ஆகி வராரு. இவரோட பேர் பில்ஸ். நீ என்னதான் சைட் அடிச்சோன்னா அந்த பொண்ணெல்லாம் உடுக்க மாட்டாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே கிராஸ் பண்ணிட்டு போறாரு. வேற ஒருத்தரும் வராரு. இவரோட முகத்தை காமிக்காம மறைச்சிட்டே வராரு. இப்ப அங்கிருந்து செக்யூரிட்டி பார்த்தவரும், இன்னைக்கு தான் நீ ஜாயின் பண்ண போற, 39 ஃப்ளோருக்கு போ, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் போது, சரி ஓகே சார் சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி லிஃப்ட்ல ஆள் ஃபுல்லா இருக்கனால அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அங்க ஒரு வயசான பாட்டியும் வராங்க. இவங்க எல்லாம் நின்றுட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு லிஃப்ட் வருது. அதுக்குள்ள அந்த சேல்ஸ்மேன், அந்த வயசான பாட்டி, அந்த செக்யூரிட்டி பர்சனும் உள்ள போறாங்க. இப்ப வேகமா அந்த யங்கான லேடியும் உள்ள போறாங்க. இப்போ அந்த முகத்தை மடிச்ச ஆளும் டக்குன்னு உள்ள போய் தேங்க்யூ ஓபன் பண்ணி வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரும் அந்த லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. லிஃப்ட்ல போயிட்டே இருக்கும்போது இப்போ 6வது ஃப்ளோர் வந்த பிறகு அந்த லிஃப்ட் அப்படியே நின்னுடுது. இப்ப அந்த லிஃப்ட செக் பண்ற செக்யூரிட்டி கார்டு எல்லாம் பாக்குறாங்க. என்னடா இது 6வது மணில நினைச்சு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குற மெக்கானிக்கு கால் பண்ணுவாங்க. லிஃப்ட் இதுமே நடுல தொங்குது, இதெல்லாம் செக் பண்ணும்போது, சார் ஆல்ரெடி இங்க உடஞ்சு போன கண்ணாடி எல்லாம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் வர இருங்கன்னும் போது, டே இது கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்றத சொல்றாங்க. இப்ப லிஃப்ட்டுக்குள்ள இருந்த எல்லாமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு, இது மாதிரி என்ன விஷயம் யாருக்கா தெரியுமா தெரியாதா, ஏதாவது பண்ணணுமே போது செக்யூரிட்டியும் இருங்க நான் அதை ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க வந்து எமர்ஜென்சி ஏதாவது இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்ப பாட்டிக்கு பிபி அதிகமாயிடுது. ஏதாவது பண்ணுங்க, என்னதான் இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு போன் கூட இருக்காதா, நல்லா கட்டியிருக்காங்கடா பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த செக்யூரிட்டிக்கு கடுப்பாயிருது. பாட்டி பிபி அதிகமாயிர போது கொஞ்சம் கூலா இருங்க, நான் ஏதாவது பண்ண முடியுதான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வாக்கி டாக்கில, நீங்க பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை சரி பண்றதுக்காக ஆளை நாங்க கூப்பிட்டுருக்கோம், வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சேல்ஸ் பர்சனும், என்ன பண்ணி கிளிக்கிறீங்க, நான் பாக்குறேன், இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த செக்யூரிட்டி அதை போன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண வர அவரோட போன்ல சிக்னலே இல்ல. ஆனா வந்து எங்கான லேடியும், என் போன்ல கொஞ்சம் சிக்னல் இருக்கு, நீங்க வேணா எடுத்துக்கோங்க போது, தேங்க்யூ மேம், எமர்ஜென்சியா இருக்கா நான் கால் பண்ணேன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. பட் அந்த போனை ஒழுங்கா பிக் பண்ணாதனால அந்த போன் கட் ஆயிடுது. இப்ப அந்த சேல்ஸ் பர்சனும் சும்மா நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. ஏன் சைலண்டா இருக்கீங்க, நம்ம இப்பதான் மீட் பண்றோம், நம்ம எல்லாம் இன்ட்ரோ ஆயிக்கலாமே அப்படின்னும் போது அங்க வந்து எங்க லேடியும், கொஞ்ச நாள் நீ வாய மூடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலண்டா இருக்காங்க. இப்போ அந்த லிஃப்ட் சரி பண்ற ஆளும் மொட்டை மாடிக்கு போறாரு. அப்படி லிஃப்ட் செக் பண்ணலான்னு போகும்போது வேகமா காத்து வீசுது, அவரோட தொப்பி பறந்து போகுது. அதை பிடிக்கிறதுக்காக வேகமா ஒரு போய் பார்த்தா விளையிற எட்ஜுக்கு வந்திருப்பாரு. வயது போன அவரும், தொப்பி போனா போட்டோம், உசுர இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் ஆபீசரும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவர் பக்கத்து ஆபீசரும், சார் எனக்கு தெரியும் அந்த சம்பவம் நடந்தது நீங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க, அதை மறந்துடுங்க சார் போது, அது நடந்து இனியோட 90 days ஆகுது, இந்த விஷயங்கள் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், என்னால மறக்க முடியல அப்படின்னு பேசிட்டே இருக்கும். சரி விடுங்க, ரொம்ப கேஸ பாக்கலாம் அப்படின்ட்டு நடந்து
நடந்து வராங்க. கீழே கண்ணாடி உடஞ்ச மாதிரி தெரியுது. பாக்குறாரு, அங்க ஒருத்தர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க, இந்த கண்ணாடி உடஞ்சதுலாம் நீங்க கிளீன் பண்ணக்கூடாது, இது கிரைம் நடந்த இடம், இந்த இடத்த நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, இதை நாங்க போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், இதுமா அப்பப்போ கண்ணாடி உடையுமா அப்படின்னு போது ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப அங்க இருந்த எலக்ட்ரீஷியனும் போய் செக் பண்ணுவாரு. சார் எல்லாமே கரெக்டா தானே சார் இருக்கு போது, இல்ல அது நல்லதான் நிக்குது, நீ எதை ட்ரை பண்ணப்பா அப்படின்னு. சரி ஓகே, நான் பவர் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி பாக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஆஃப் பண்ணும் போது அங்க திடீர்னு ஒரு மாதிரி பதற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த செக்யூரிட்டியும் பயந்து போயிருவான். அந்த பாட்டியோட கையை பிடிச்சிருவான். அந்த பாட்டியோட கையை விடுறா எரும மாடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னாச்சு, ஏன் இப்படி வினோதமா பண்றீங்கன்னு எல்லாருமே கேட்கும் போது என்ன மன்னிச்சிருங்க, சின்ன வயசு என் அண்ணா ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பான், எனக்கு இருட்டுனா பயம், அதனால என்னால மூச்சு விட முடியல, பயமா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இதனால அங்க இருந்து ஒரு ஆளும் சரி பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மேல இந்த ஷீட் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து வர காத்து பக்கத்துல நெல்லுங்க, நீங்க கொஞ்சம் நார்மல் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்பவும் இந்த எலக்ட்ரீஷியன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா எதுவுமே சரியாகாது. மேல இந்த செக்யூரிட்டி கார்டும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கா, சரியாயிடுச்சான் போது நானும் ட்ரை பண்றேன் சரியாக மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கூட இந்த ஒரு ஆளும் வேகமா வருவார். சார் இன்னைக்கு 35th ஃப்ளோர்ல ஒருத்தங்க சூசைட் பண்ணிட்டாங்க போது இன்னைக்குமா அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இப்ப இந்த லிப்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அங்க வந்து சேல்ஸ் பர்சனா அவனோட விசிட்டிங் கார்டு இந்த பாட்டிட்ட கொடுத்து, பாட்டி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஒழுங்கா தூங்க மாட்டேன்றீங்க, எங்க கம்பெனில இருக்க பெட்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா நிம்மதியா தூக்குறோம்னு சொல்லிட்டு அவன் விற்கக்கூடிய பொருள் எல்லாம் இந்த பாட்டிக்கிட்ட நைஸா பேசி விற்க ட்ரை பண்ணுவான். அங்க இருந்தவங்களோட டே இந்த இடத்துல இருந்து வேலையிட பாப்பேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்றேன், டைம் இருக்கு, எனக்கு கஸ்டமரை நான் இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அங்க இருந்த எங்களேடியோ மறக்க மாட்டீங்களா நீங்க போது, நீங்க ஏன் அப்படி அப்செட்டா இருக்கீங்க, நீங்க ஒழுங்கா தூங்கல, எங்கான உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா தூக்கமே வராதுல, எங்களோட கம்பெனிக்கு வாங்க, உங்களுக்கு ஏத்த ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த லேடி நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப யாரும் உங்களை டெஸ்ட் பண்ற மாதிரி திரும்பி பார்த்தா அந்த சேல்ஸ்மேனா என்ன டெஸ்ட் பண்ற, அடுத்த வாட்டி இப்படி பண்ணனா உங்களை சும்மா விட மாட்டேன், நான் உங்களை தொடவே இல்லையா, நான் ஓரமா தானே நிக்கிறேன். இப்போ இந்த லிப்ட் கீழே இந்த எலக்ட்ரீஷியன் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பேஸ்மெண்ட்ல அவர் பாப்பாரு, எல்லா பொருளும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ மேல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குற ஒரு ஆளுக்கு முன்னாடி அந்த லிப்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அதே நேரத்துல லிப்டுக்குள்ள இருக்கிறவங்க நின்னுட்டே இருக்கும் போது சடனா அந்த இடத்துல ஷேக் ஆகுது, லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கீழே இருக்கிற மெக்கானிக்கும் செக் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் லிப்டுக்கு அடியில ஏதோ ஒரு விலங்கு உள்ள போயிருக்கும். அது வெளியே வர முடியாம பயந்து விட்டு இருக்கும். அந்த ஆளு நீ பயப்படாதன்னு உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ மேல இருந்த சில ஒயர்ஸ் எல்லாம் அப்படியே பொத்துன்னு அவர் மேல விழும். ஆனா அவருக்கு ஒன்னாங்கதான் அந்த கேப்ல அவர் தப்பிச்சிருவாரு. இங்க திரும்பவும் அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இப்ப யாரும் அலற மாதிரி சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டி, சார் இந்த கேமரால நான் ஒரு பேய் மாதிரி உருவத்தை பார்த்தேன், டே சும்மா ஆல்ரெடி பிரச்சனை போயிருக்கு, நீ வர பேய் அது இதுன்னு ஏதாவது கிளப்பி விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடத்துல பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்கும். திரும்ப ஆன் ஆகுது. அந்த லேடி கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி எல்லாம் தூக்குறாங்க. அவங்களோட பின்னாடி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. யாராவது தாக்கிட்டாங்க அப்படின்னும் போது எல்லாமே யார் பண்ணான்னு சொல்லி ஒருத்தவங்களும் குஷன் கேட்கறாங்க. இப்போ அந்த சேல்ஸ்மேனோட கோட்ல ரத்தம் இருக்கு, ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி அவர் மறைச்சு வைக்கிறார். ஆனா அந்த லெப்டுக்குள்ள இருக்க செக்யூரிட்டியும் அங்க இருந்து ஆளும், நீ ஏதோ மறைக்கிற, கரையா இருக்கு, நீ தான் இவங்களை தாக்குனியான போது, இல்ல நான் தாக்கல, அவங்க விழுந்தாங்க, உங்களுக்கு தூக்கும் போது அந்த ரத்த காயம் மேல பட்டுருச்சு, அவ்வளவுதான், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல அப்படின்றத அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த செக்யூரிட்டியும் என்ன எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னும் போது இங்க இருந்து ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, கேட்கல இன்னும் சத்தமா சொல்லுங்க போது இங்க இருந்து ஒரு லேடிக்கு அடிபட்டுருச்சுன்னும் போது அந்த காயத்தை பார்ப்பாங்க. ஆமா ஆழமா அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல லைட் கொஞ்சம் விட்டு விட்டு ஆன் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம லிப்டுக்குள்ள பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்டவங்களுக்கு கடுப்பாயிரும். பாட்டை தயவு செஞ்சு ஆஃப் பண்றீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. அவர் கீழே இருக்கிற பில்டிங்ஸ் பத்தி தான் செக் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அங்க ஒரு எமர்ஜென்சின்னு உடனே அவரே போடுவாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த லிஸ்ட்ல 5 பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களுக்கு காயப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல பார்த்து அவரும் ஓகே டாக்டர் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, போலீஸ் ஆஃபீஸர் தான், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா லிப்ட விட்டு வெளியே வர ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து செக்யூரிட்டி கார்டு கிட்ட இந்த லிப்ட சரி பண்ண யாராவது கூப்பிட்டீங்களா? ஆமா சரிங்க, இந்த எலக்ட்ரீஷியன் பாத்துக்கிட்டு இருக்கான போது எலக்ட்ரீஷியனா இது எமர்ஜென்சி, சோ நிறைய ஆட்களை கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டத்தெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆட்களையும் கூப்பிடுங்க, உடனே இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத சொல்லுவார். அதை விட முக்கியமா இங்க இருக்கிற ஆட்கள் பத்தின எனக்கு தகவல் வேணும் அப்படின்னும் போது செக்யூரிட்டி பத்தி மட்டும் அங்க இருக்கிறவ சொல்லிடுவாங்க. இவர் நேத்து தான் ஜாயின் பண்ணாரு, இப்ப ஒர்க்குக்காக தான் வந்திருப்பாரு, அப்பதான் மாட்டிருப்பாரு. ஓகே மத்தவங்களோட இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்ல யார்கிட்ட எல்லாம் உங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் அது காமிங்க போது அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் தான் இருக்கும், நிறைய பேர் எடுத்துட்டு வரல அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரி ஓகே உடனே உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னும் போது அங்க இருந்து ஒருத்தரும் சார் நான் கேமரால ஒரு விஷயத்த பார்த்தேன் போது என்ன பார்த்த பேய் அப்படின்னும் போது அவர் ஒரு சீன்
சார் இவன் இப்படிதான் வளர்றான் இல்ல கண்டுக்காதீங்க அப்படின்னும் போது இல்ல உண்மையாவே நான் பேய் பார்த்தேன் போது இப்ப ரிஃப்ளெக்ஷனா தான் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்ல, சரி வாங்க இந்த பிளாக் உள்ள வரும்போது என்ட்ரி போட்டிருப்பாங்க அதெல்லாம் காமிங்க சொல்லி அதை ஒவ்வொன்றா அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க செக் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்ப அந்த லிஃப்ட்ல லைட் ஆன் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த எங்கான லேடிக்கு பயம் வந்துடும். அவங்க கணம் மூடி திறப்பாங்க, யாராவது என்ன ஏதாவது பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இந்த லிஃப்ட்ல இருக்கிற எல்லாமே சாகுற மாதிரி வியூ வரும். பயந்து போனவங்க கீழே விழுந்துருவாங்க. இப்ப பயங்கரமா சத்தம் கேக்குது, அங்க இருந்த கண்ணாடி கிளாஸ் தான் உடையுது. அவங்களும் வேகமா ஓடுறாங்க. இப்ப லைட் ஆன் ஆகுது பார்த்தா அந்த சேல்ஸ்மேனோட கத்தியில கண்ணாடி கிளாஸ் பிரிச்சு அவன் இறந்து போயிருப்பான். அதை பார்த்து எல்லாமே பயந்து போயிருவாங்க. இப்ப அங்க அந்த செக்யூரிட்டி உடனே ஆபீசர் இங்க வந்து பாருங்க போது ஒரு 10 ஷாக் ஆயிருவாரு. இப்படி அது இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது அந்த ஆளும் நான் சொன்னல இங்க டெவில் இருக்கு, அதுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அது கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது, இவங்க எல்லாரையும் அதுதான் இங்க வர வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆபீசர் பிராக்டிகலா யோசிப்பாரு, கண்டிப்பா இங்க இருக்கிற யாரும் தான் மர்டர் பண்ணிருப்பாங்க, ஆனா இவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா மர்டர் பண்ண மாதிரியே தெரியல, ரொம்ப பயந்து போயிருக்காங்களே அப்படின்னும் போது சரி ஓகே அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மூவ் பண்ணாங்க, இந்த பாடி நான் கிளியரா பாக்கணும் போது ஒருத்தர் மட்டும் அந்த பாடி இழுப்பார். இல்ல இது கிரைம் சீன், யாருமே இதுன்னு டெஸ்ட் பண்ணிடுறாங்க, எல்லாமே ஓரமா நில்லுங்கன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த சேல்ஸ்மேனோட பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை மட்டும் யாராவது எடுத்து இந்த கண்ணாடி கிட்ட காமிங்கன்னும் போது அதை காமிக்கும் போது அவரோட நேம் இருக்கும். அந்த நேம்ல இருக்கிற அவரு இங்க இருக்கிற 35th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரை பத்தி அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கன்னும் போது தான் அந்த கம்பெனில இருக்கிறவங்க சார் அவன் மோசமானவன், அவனால நிறைய பேர் சூசைடே பண்ணிருக்காங்க, அவனை பத்தின நிறைய தவறான விஷயங்கள்லாம் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த 35th ஃப்ளோர்ல தான் ஆல்ரெடி மர்டர் ஆயிருக்கும். சோ அந்த கண்ணாடி கிளாஸ் தான் உடஞ்சிருக்கும். அது அங்க இருந்து ஒரு ஆபீசர் எல்லாம் எப்படி இறந்திருப்பாங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த ஆபீசருக்கு தெரியும் இவங்க எப்படி இறந்திருப்பாங்க, உனக்கு என்ன ஐடியா தோணுது அப்படின்னும் போது யூஸ்வலா இதுமே கண்ணாடி கிளாஸ் உடச்சு விடுறவங்க எல்லாமே சூசைட் பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்க யாராவது மர்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எனக்கு இது ரெண்டுமே கிளியரா பண்ணல, வேற ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயங்கள் தெரியுது. இப்ப அங்கிருந்த ஆளும் இங்க இருந்தா பிரச்சனை தான், இதெல்லாம் ஒருத்தவங்க செத்துருவாங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன், நானும் ஒரு இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேல இந்த சீலிங் உடச்சிட்டு வெளியே போக பாப்பாரு. ஆனா அந்த எங்லேடியோ இவன் தான் மர்டர் பண்ணிருப்பான், எஸ்கேப் ஆகிறான், நான் புடிங்க அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட சொல்லும் போது ஒரு காலை புள்ளி எடுத்துருவாரு. நீ ஏன் எஸ்கேப் ஆக பாக்குற, நீங்க தான் இருக்கணும், எங்க கூட தான் இருக்கணும், நீ என்ன கொலை பண்ணியான்னும் போது நான் யாரையும் கொலை பண்ணல, வேணும்னா என்ன செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் செக் பண்ணுவான். இப்ப அங்கிருந்த ஆபீசரும் உள்ள இருக்கிற ஆட்களை பத்தி தேடும் போது அந்த செக்யூரிட்டி இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் பண்ணிருப்பான். அவனுக்கு பிடிக்காத ஒரு ஆளோட மண்டியில பேட்டை வச்சு அடிச்சிருப்பான். சோ அப்படிப்பட்ட ஆளுங்களோட பேக் ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி நீங்க செக்யூரிட்டியா எடுப்பீங்க, நம்ம டெம்பரவரிக்காக தான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த செக்யூரிட்டி பர்சனா கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது இவங்க எல்லாமே சாகதான் போறாங்கன்னும் போது அவர் ஒரு பேப்பரை அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த பேப்பர் பின்னாடி ஐம் சாரின்னு எழுதியிருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மனைவியும் என்னோட பையனும் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆள் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, ஸ்பாட்லயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து அந்த உடல் எடுக்கும் போது பக்கத்துல ஐம் சாரின்ற எழுதின பேப்பர் கிடைச்சது. இது அவங்களை ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆள் எழுதினதான். அவன் தன்னை மன்னிச்சிருங்கன்னு எழுதி கொடுத்திருக்கான். இதை பார்க்கும் போது எனக்கு அவனை மன்னிக்கவே கூடாதுன்னு தோணுது. கொலைகள் எல்லாத்துக்கும் காரணம் பேய்களே கிடையாது, பேயை விட மோசமானவங்களே மனுஷங்க தான். கண்டிப்பா இந்த மர்டருக்கு எல்லாமே மனுஷங்க தான் காரணம், அவங்களால பயத்துல மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ஆபீஸ்ல அதெல்லாம் பேசிட்டே இருப்பார். எங்க அந்த பாட்டியும் அந்த பாடி காலில் படுதுன்னு சொல்லி நகர்த்தி அந்த செக்யூரிட்டி கிட்ட வைப்பாங்க. அவனும் பாடி என் மேல படுது அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவான். என்னடா ஓவரா பண்ண சொல்லி பாட்டி கடுப்பானவங்களும் பெப்பர் ஸ்ப்ரே தான் மூஞ்சில் அடிக்க பார்ப்பாங்க. ஆனா அது ரொம்ப பழைய காலத்து பெப்பர் ஸ்ப்ரே, பட் இதுவும் அந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு போல, இதெல்லாம் என்கிட்ட பண்ணாதுன்னு சொல்லி புடுங்கி தூக்கி போட்டுருவார். இப்ப இவங்களும் உள்ள பேசிட்டே இருக்கும் போது அந்த பில்டிங்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ண அந்த இன்ஜினியரும் சரி பண்ணணும்னு சொல்லி மேல அந்த வயர் மூலியமா கீழே இறங்கிட்டு இருப்பார். பொறுமையா இறங்கிட்டே இருக்கும் போது அவங்க அந்த செக்யூரிட்டியும் என்ன ஆச்சு எங்க போயிட்டு இருக்கேன் போது சார் கவலைப்படாதீங்க நான் அதை சரி பண்ண பாக்கேன்னு சொல்லி இறங்குவாங்க. ஆனா அவரும் இல்ல வேணா நீ வெளியே வந்துருன்னு சார் நான் கிட்ட வந்துட்டு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிட்டே இருக்கும்போது இப்போ அவரோட கம்பி லைட்டா வளையுது, அவர் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஆனா லிப்டுக்குள்ள இருந்தவங்க யாரோ காப்பாத்ததான் வந்துட்டாங்கன்னு சொல்லி சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மேல இருந்து ரத்தம் லீக் ஆகுதா பாப்பாங்க, பயந்து போயிருவாங்க. அவரும் பேஸ்மெண்ட்ல போய் பாப்பாரு, ஆமா அவன் இறந்துறான். இப்ப நம்ம குயிக்கா இந்த விஷயத்த சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிப்ட மாட்டிக்கிட்ட அந்த இடத்த மட்டும் உடைச்சு எடுத்துலாம் சொல்லிட்டு ஃபயர் இன்ஜின் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து அதெல்லாம் உடைக்க சரி பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி உள்ள வரவங்க எல்லாம் சைன் பண்ணிருப்பாங்க. அதுல ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் ஒருவேளை இந்த பாட்டியோட பேரு தான் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. சோ எல்லாரும் பத்தின டீட்டெயிலாம் ஒரு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இந்த ஆளோட பேர் மட்டும் என்னவா இருக்கும், இவ யாருன்றது தெரியலன்றத ஆபீசர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பாட்டி என்ட்ரியான வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பாட்டி உள்ள வரும்போதே நிறைய பேரோட பர்ஸை திருடி வச்சிருப்பாங்க. சோ இது திருட்டு பாட்டி அப்படின்றத அவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே இடத்துல அந்த பேர் தெரியாத ஆளை பத்தி செக் பண்ணும்போது தான் அவர் உள்ள வரும்போது ஒரு பேக்கோட வந்திருப்பாரு. ஆனா லிப்டுக்குள்ள அந்த பேக் இருக்காது. அந்த பேக்கோட வந்துதான் இங்க தானே இருக்கும், அந்த பேக் எங்க போயிருக்கும் சொல்லி ஆபீசர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப திரும்ப லைட் ஆஃப் ஆகுது, எல்லாமே பயந்து போறாங்க. லைட் ஆன் ஆகுது. பார்த்தா அந்த பாட்டியோட கழுத்துல லைட் ஒயரை வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த பாட்டி இறுகி இறந்து போயிருப்பாங்க. இதை பார்த்து எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அங்க ஒரு நபரும் இவங்க உடல் இப்படி தொங்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கீழே விட்டுருவாங்க. அவங்க கண்ணு ஓப்பன்
ஓப்பனாவே இருக்கிறது மூட ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே இதை பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. அப்பதான் அந்த லேடியும் இது வரைக்கும் இறந்து போனவங்க யாரையும் நான் பார்த்ததே இல்லை, ஆனா என் கண்ணு முன்னாடியே பாக்குறேன்னு போது செக்யூரிட்டியும் ஆமால எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு போது, ஆனா அங்க இருந்த ஆளும் நான் இது மாதிரி நிறைய பேரை என் வாழ்க்கையில நான் ரெகுலரா பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆர்மி ஆபீசரா ஆப்கானிஸ்தான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்துதான் நான் இங்க மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லுவாங்க. இப்போ ஜோரன் மழை பெய்யுது, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் கீழே இறங்க சொல்லிடுவாங்க. அந்த பில்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு அந்த லிஃப்ட்ல இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்போ வெளியே இருந்து ஒரு லேடி வேகமா ஓடி வருவாங்க. உள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆபீசர் உள்ள போக கூடாதுமா அப்படின்றாங்க. சார் ஆனா எனக்கு வேண்டியவங்க உள்ளதா இருக்காங்க, அவங்க நான் பாக்கணும், அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த ஆபீசரும் கண்டிப்பா இந்த ஆள் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு, இவனை பத்தின டேட்டா எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்து அந்த பேக் எங்க இருக்குன்றத செக் பண்ணுவாங்க. லாஸ்டா ஒரு வாஷ்ரூம் தான் போயிருப்பாரு. அங்க அந்த பேக் இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த பேக் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா மெக்கானிக் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கும். இப்ப அந்த செக்யூரிட்டி இவங்க எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சுவாரு. இப்ப அவங்க ஆபீசர் வருவாங்க. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க டவுட்டா இருப்பாங்க. ஆனா அந்த லேடியும் அந்த செக்யூரிட்டியை பார்த்து எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க என்ன ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அங்க சைலண்டா வந்தவரும் என் பேர் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கூடிய அந்த லேடி இருக்காங்க. இப்ப அந்த லேடியை பத்தி அந்த ஆபீசருக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அவங்க இங்க இருந்து ஒரு லாயரை பார்க்க தான் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடியை ஆல்ரெடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பணக்காரங்களை பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணத்தை ஆட்டிய போட்டிருக்காங்க. லாயர் கிட்ட உங்களை பத்தி கேட்ட தகவல் கிடைக்க வரும்னு சொல்லி கீழே வக்கீலோட பேரை சொல்லுவாங்க. சரி நான் தான் இருக்கேன், என்கிட்ட வாங்க அப்படின்னும் போது அந்த லேடியை பத்தி உங்களுக்கு தெரியுமா, எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களோட கிளைண்ட்னு சொல்லி என்கிட்ட இந்த விஷயத்த மறைக்காதீங்கன்னும் போது சார் அந்த லேடி கொஞ்சம் மோசமானவ தான், அவகிட்ட கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும் அப்படின்னும் போது இவருக்கு ஓகே இவங்க கூட இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்ற ஐடியா அவருக்கு வரும். இப்ப ஒரு பேசிட்டு அப்படி நடந்து வரும்போது அதே நேரத்துல இங்க ஆல்ரெடி மேல அந்த ஒரு செக்யூரிட்டிக்கு சில பொருள் தேவை, பேஸ்மெண்ட்ல போய் நான் எடுத்துட்டு வரேன்னு நடந்து போவார். அப்படி போகும்போது அவங்க வந்து ஒரு ஒயர் கட் ஆயிருக்கும், அது தண்ணியில விழுந்திருக்கும். ஒருவேளை இதனாலதான் லிஃப்ட் நின்றுச்சோ, ஒரு எதை ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒயரை அவர் எடுத்து வைப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அலறி அடிச்சு தீஞ்சு போய் அவர் வெளியே வந்து விழுந்துருவாரு. உடனே அங்க வந்து ஆம்புலன்ஸ்ல அவரை கூட்டிட்டு போயிருவாங்க. இப்ப அந்த லேடியை பத்தி சில விஷயம் வரும். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பணத்தை அந்த லேடி ஆல்ரெடி ஆட்டிய போட்டிருப்பாங்க. அதனால அவர் ஆல்ரெடி இவங்களை கொலை பண்ற மோட்டிவ்ல தான் இருந்திருப்பாரு. அவர் அந்த லிஸ்ட்ல இருக்கலாம், இல்ல அவர் மூலியமா சில ஆட்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கலாம். அவங்க அந்த லேடியை கொலை பண்ணும் போது தெரியாம அந்த வயசான பாட்டியும் அந்த சேல்ஸ்மேனையும் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு கிளிக் ஆகும். அப்பதான் அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது அந்த லேடியோட பணக்கார ஹஸ்பண்ட் கம்பெனில தான் இங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டியும் கான்ட்ராக்ட் பேஸ்ல இருப்பாங்க. இப்ப அவர் வேகமா போய் அந்த கேமராவை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 3 பேரும் பேசிட்டே இருக்கும் போது அந்த செக்யூரிட்டியும் எல்லா கொலைக்கும் நீதான் காரணம் போது அந்த லேடி ஆமா அவன் தான் இருப்பான், அடிச்சு கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஆள் அந்த செக்யூரிட்டி அடிக்கும் போது சண்டை போடாதீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஆபீசர் பாத்துருவாங்க. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாது, நீங்க ஒரு அச்சு சாகாதீங்கடா, கையை தூக்கிட்டு போய் நில்லுங்கடா அப்படின்னும் போது இப்ப டக்குன்னு லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அந்த லேடிக்கு பயம் வந்துடும். செக்யூரிட்டியை பார்த்து நான் கிட்ட காப்பாத்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் எல்லாமே உங்க போன்ல இருக்க லைட் ஆன் பண்ணுங்க, ஆப்போசிட்ல இருக்க முகத்துக்கு வெளிச்சம் காமிங்க, யாருமே போன் ஆஃப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த போனுமே டக்குன்னு பறந்து போயிடும். இப்ப அந்த செக்யூரிட்டி தீக்குச்சை ஏத்துவார். ஆனா ஒரு உருவம் வரும், டக்குன்னு அந்த தீக்குச்சம் அணைஞ்சிரும். இப்ப பயங்கரமான சத்தம் கேட்கும். திரும்ப லைட் ஆனும் பார்த்தா அந்த செக்யூரிட்டியே இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்ததை பார்த்து அந்த லேடியை பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. நீ தானே இந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கண்ணாடி கிளாஸ் எடுத்து அவங்களை குத்த பார்ப்பாங்க. அவனும் கையில கண்ணாடி கிளாஸ் வச்சிருப்பான். தவறான முடிவு எடுக்கிறேன், நான் அதை பண்ணல, எனக்கு தெரியும் யார் இதை பண்ணிருப்பான்னு, ஏன்னா உனக்கும் எனக்கும் மட்டும்தானே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி உன்னை விழ மாட்டேன்னு சொல்லி குத்துறதுக்காக மாத்தி நிற்பாங்க. ஆனா ஆபீசரும் கண்ணாடி கிளாஸை கீழே போடுங்க, பைத்தியகாரத்தனமா பண்ணாதீங்க, நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்துக்கணும், உங்களால ஒரு உயிர் போகும், இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கேட்ட அந்த லேடியும் அந்த ஆளும் சரி வேணாம் சொல்லி கீழே போட்டுருவாங்க. ஆனா அந்த லேடி பின்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸை நைஸா ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அங்க செக்யூரிட்டியும் சார் அந்த தெரியாத நபரை பத்தினா ஒரு லேடி உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. ஒரு லேடி உள்ள வருவாங்க. அவங்க தான் ஆல்ரெடி உள்ள வரணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க சார் அவர் என்னோட ஃபியான்சே தான், அவரோட பேரையும் சொல்லி அவரோட முழு பேர் சொல்லுவாங்க. அந்த பேரை கேட்ட இருப்பாங்க லைட்டா ஷாக் ஆயிடுவாங்க. என்னவா இருக்கும்னா அந்த வயசான பாட்டியோட பேருன்னு நினைச்சிருப்பாங்களே, அது உண்மையாவே இவரோட பேர் தான். இவர் தான் உள்ள வரவங்க சைன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் இந்த பில்டிங்க்கு எதுக்கு வந்திருப்பாருன்னா அந்த மெக்கானிக் வேலைக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதான் வந்திருப்பாரு. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இந்த பொருளை எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிதான் ஒரு இடத்துல வச்சுட்டு இவர் வந்திருப்பாரு. சோ இவர் மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்ல, இவர் நல்லவருன்றது அவங்களுக்கு இப்பதான் புரிய வரும். இவங்க பேசலாம் கேட்டுட்டே திரும்ப அந்த லைட் ஆஃப் ஆகும். ஆன் பண்ணி பார்த்தா அந்த லேடி இறந்து போயிடுவா. அந்த ஆள் மட்டும் தான் இருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு மேல டவுட் வந்துடும், இவன் மட்டும் தான் இருக்கான், வேற யாரும் இல்ல, அப்ப இவதான் எல்லாரும் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இப்போ அந்த பாட்டி அங்க இருந்து எழுந்துப்பாங்க. சொல்ல போனா அந்த பாட்டி தான் இந்த படத்துலயே டெவல், அவங்கதான் எல்லாரையும் மர்டர் பண்ணிருப்பாங்க.
இப்ப அந்த பாட்டி அவனோட முழு பேரை சொல்லியிருப்பாங்க. என்ன இருக்கும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கார் எடுத்துட்டு போகும்போது இவனோட பியர் பாட்டில் கீழே விழுந்துரும். அதை எடுக்க அவர் குனியும் போது அங்க ஆப்போசிட் காரை இடிச்சிடுவார். கார்ல இருந்த ஒரு லேடியும் அவங்க குழந்தையும் இறந்து போயிடும். இவங்க 2 பேரும் தான் அந்த போலீஸ் ஆபீசரோட ஃபேமிலி. சோ அவங்கள கொலை பண்ணிட்டேன்ற பயத்துல இவரு அங்க ஐம் சாரின்னு எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருப்பார். ஆனாலும் அவருக்கு அந்த குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதனால வேற ஒரு பேர்ல தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் இங்க வந்திருப்பாரு. சோ டெவிலுக்கு நீ என்னதான் மறைச்சாலும் எல்லாம் ஒண்ணுமே தெரியும். நீ பண்ணது மிகப்பெரிய தவறு. அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னும் போது அவனும் நான் பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயமும் அவர் சொல்லும் போது அங்க அந்த போலீஸ் ஆபீசருக்கு தெரிஞ்சிடும். செம்ம காண்டாயிருவாரு. அவரும் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்புல இருந்து என்னால மறைக்க முடியாது, ஓட முடியாது. தயவு செஞ்சு இவங்கள மாதிரி என்னையும் கொலை பண்ணிரு. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை சாக மாட்டேன். நீ பண்ண விஷயத்த நினைச்சு இன்னும் நீ வேதனைப்படுறியா? உனக்கு பயம் இருக்கான போது ஆமா இருக்கு அப்படின்வாங்க. அவர் அந்த வாக்கி டாக்கில என்ன மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு தெரியாம அந்த சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அந்த ஆக்சிடென்ட்னால அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறதுன்னு எனக்கு தெரியுது. நீங்க என்ன மன்னிக்கலனா கூட இது நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற வாக்கி டாக்கில அவர் சொல்லுவாரு. இதை கேட்டோடனே அந்த டெவிலும் இதெல்லாம் பண்ணா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே திரும்பி போகுது. இப்ப டக்குன்னு அங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த பில்டிங்ல இருக்கிற பாட்டை உடைச்சு லிப்ட ஓபன் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வேகமா உள்ள வராங்க. வந்து பார்த்தா எல்லாமே இறந்து கிடப்பாங்க. அந்த ஆள் இருப்பாரு, அந்த பாட்டியோட உருவம் இருக்காது. இப்ப அந்த டெவில் இல்ல இப்போ அங்க இருந்தா எல்லாருமே ஒருத்தவங்க ரெஸ்கியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இறந்த பாடி எல்லாத்தையும் போலீஸ் தூக்கிட்டு போவாங்க. பட் போகும்போது நாளை அங்க நின்றுட்டு ஃபியான்சே கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரும் நான் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மனைவியும் என் பையனை நான் இழந்தேன். என்னோட ஃபேமிலியோட இழப்புக்கு காரணம் யாருன்னு எல்லா இடத்துலயும் தேடினேன். ஆனா என்னால கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவு கொலவரையா இருந்தா நான் கிடைச்சா அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அந்த கோவம் எனக்கு இன்னும் இருந்தது அப்படின்னும் போது ஐம் சாரி அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இப்ப நான் மாறிட்டேன், உன்னை நான் மன்னிச்சிடறேன். இப்ப அந்த வாய்ஸும் என்னோட அம்மா இந்த கதையை சொல்லி முடிச்ச பிறகு என்கிட்ட பயப்படாத, எப்பவுமே டெவில்னு ஒண்ணு இருந்தா கடவுளும் கண்டிப்பா இருக்கும்ல அப்படின்ற இந்த கதையை சொல்லி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி மக்களே, படம் வித்தியாசமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு விறுவிறுப்பான சூப்பரான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.